Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்குரிய ரிவிஷன் ஹிஸ்டரியில தேசியம் காந்திய காலகட்டம் இந்த டாபிக்ல இருக்க क्वेश्चंस தான் இன்னைக்கு நம்ம ரிவிஷனா பார்க்க போறோம். क्वेश्चंस பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் சமூக உரிமைக்காக எத்தனை ஆண்டு காலம் போராடினார்? ஆன்சர் 20 ஆண்டுகள். காந்தி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியா எந்த வருடம் வந்தார்? ஆன்சர் 1915. தென்னாப்பிரிக்காவில் ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், முதியோர்கள் என அனைவரும் பின்பற்றத்தக்க சத்தியாகிரகம் என்ற புதிய வழிமுறையை அறிமுகம் செய்தவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி. காந்தி பிறந்த ஆண்டு எது? ஆன்சர் 1869 அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்திருக்காரு. எங்கே பிறந்தார்னா குஜராத் மாநிலத்தில் போர்பந்தர் என்ற இடத்துல பிறந்திருக்காரு. காந்தியடிகளினுடைய முழு பெயர் என்ன? ஆன்சர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. காந்தியினுடைய தந்தை பெயர் என்ன? ஆன்சர் காபா காந்தி. தாயாருடைய பெயர் புதிலிபாய். போர்பந்தரில் திவானாக, ராஜ்கோட்டில் திவானாக பொறுப்பு வகித்தவர் யார்? ஆன்சர் காபா காந்தி. பள்ளி படிப்பை முடித்த காந்தியடிகள் சட்டம் பயில எங்கு கடல் பயணம் மேற்கொண்டார்? ஆன்சர் இங்கிலாந்திற்கு. காந்தி சட்டம் பயில்வதற்காக எந்த வருடம் இங்கிலாந்து சென்றார்? ஆன்சர் 1888ஆம் ஆண்டு. காந்தி வழக்கறிஞர் பட்டம் பெற்ற பின்பு இங்கிலாந்தில் இருந்து இந்தியா திரும்பிய வருடம் எது? ஆன்சர் 1891 ஜூன் மாதம். இந்தியா திரும்பியவுடன் எங்கு வழக்கறிஞராக பணியாற்ற காந்தியடிகள் மேற்கொண்ட முயற்சி தோல்வி அடைந்தது? ஆன்சர் பம்பாயில். காந்தி தென்னாப்பிரிக்கா செல்வதற்கான காரணம் என்ன? ஆன்சர் தென்னாப்பிரிக்காவில் உள்ள குஜராத் நிறுவனத்திற்கு சட்ட உதவி செய்வதற்காக காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா சென்றார். குஜராத் நிறுவனத்திற்காக காந்தி தென்னாப்பிரிக்கா எந்த வருடம் சென்றார் அப்படின்னா 1893ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் போயிருக்காரு. காந்தி டர்பனில் இருந்து பிரிட்டோரியாவுக்கு ரயில் பயணம் மேற்கொண்ட போது எந்த ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார்? ஆன்சர் பீட்டர் மான் ஸ்பர்க் ரயில் நிலையத்தில். டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவாரியாக எவ்வளவு செலுத்த வேண்டியிருந்தது? ஆன்சர் 3 பவுண்டுகள். கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது, த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வித்தின் யூ என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஆன்சர் டாலஸ்டாய். ஆண்டு தி லாஸ்ட், அண்டு தி லாஸ்ட் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஜான் ரஸ்கின். சட்ட மறுப்பு, சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் என்ற புத்தகத்தை எழுதியவர் தாரோ. ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் ஃபீனிக்ஸ் குடியிருப்பை எந்த ஆண்டு நிறுவினார்? ஆன்சர் 1905ஆம் ஆண்டு நிறுவினார். டாலஸ்டாய் பண்ணை யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் 1910ஆம் ஆண்டு காந்தியடிகளால் நிறுவப்பட்டது. ஃபீனிக்ஸ் குடியிருப்பும் டாலஸ்டாய் பண்ணையும் யாருக்கு பயிற்சி தலங்களாக அமைந்தது? ஆன்சர் சத்தியாகிரகிகளுக்கு. காந்தியடிகள் உண்மையின் வடிவமாக எதை மேம்படுத்தினார்? ஆன்சர் சத்தியாகிரகத்தை. தென்னாப்பிரிக்காவில் காவல்துறையினரின் கடுமையான நடவடிக்கையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடர்ந்தவர்கள் யார்? ஆன்சர் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்த தெருவோர வியாபாரிகளாக மாறிய இந்தியர்கள். காந்தி தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகத்தில் பெற்ற முதல் வெற்றியாக எது சொல்லப்படுதுன்னா தொழிலாளர் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ரத்து, அதாவது ஸ்மட்ஸ். காந்தி இர்வன் ஒப்பந்தத்தின்படி தொழிலாளர் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ரத்து செய்யப்பட்டது. காந்தியடிகள் தமது அரசியல் குருவாக யாரை ஏற்றார்? ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களை தனது அரசியல் குருவாக காந்தியடிகள் ஏற்றுக்கொண்டார். யாருடைய அறிவுரையின்படி காந்தியடிகள் அரசியலில் ஈடுபடும் முன் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பயணம் மேற்கொண்டார்? ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலேனுடைய அறிவுரையின்படி. காந்தி வழக்கமான ஆடையை தவிர்த்து சாதாரண ஆடைக்கு, அதாவது வேட்டிக்கு மாறுவதற்கு எந்த மாநிலம் காரணமாக இருந்தது? ஆன்சர் தமிழ்நாடு.
மதுரை மாவட்டம். பீகாரில் உள்ள சம்ரானில் என்ன முறை பின்பற்றப்படுகிறது? ஆன்சர் தீன் காதியா முறை. இண்டிகோ பயிரிடும் முறை எங்கு வந்து பின்பற்றப்பட்டது? ஆன்சர் பீகார்ல சம்ரான் பகுதியில் வந்து இந்த இண்டிகோ பயிரிடும் முறை வந்து பின்பற்றப்பட்டது. அடுத்த கொஸ்டின், தீன் காதியா என்ற சுரண்டல் முறையில் இந்திய விவசாயிகள் தங்களின் நிலத்தில் எத்தனை பங்கு அவுரி அதாவது இண்டிகோவை பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்கள் வந்து அவர்களை கட்டாயப்படுத்தினர்? ஆன்சர் 20இல் 3 பங்கு. 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் எதனால் இண்டிகோ பயணப்படும் நீலச்சாயம் சந்தையில் வந்து விற்கப்படுவது குறைந்தது? ஆன்சர் ஜெர்மானிய செயற்கை சாயங்களால். இண்டிகோ எனப்படும் நீலச்சாயம் பிரச்சனையில் சிரமங்களை சந்தித்த சம்ரானை சேர்ந்த விவசாயியான ராஜ்குமார் சுக்லா சம்ரானுக்கு வருகை புரியுமாறு யாரை வந்து கேட்டுக்கொண்டார்? ஆன்சர் காந்தியடிகளை. நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டதாக எதை குறித்து காந்தியடிகள் வந்து தெரிவித்தார் அப்படின்னா, ஆங்கிலேயர்களின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய மறுத்தது. இதுதான் ஒத்துழையாமை இயக்க பாடத்தை மக்கள் கற்றுக்கொண்டதற்கான ஒரு உதாரணம் என காந்தியடிகள் வந்து தெரிவித்தார். காந்தி இந்தியாவில் முதல் முறையாக கலந்து கொண்ட போராட்டம் எது? ஆன்சர் சம்ரான் சத்தியாகிரக போராட்டம். இந்த போராட்டத்தில் ராஜேந்திர பிரசாத் மற்றும் வழக்கறிஞர் தொழில் செய்த பிரஜ் கிஷோர் பிரசாத்தும் காந்தியடிகளுக்கு துணையாக வந்து நின்றனர். தீனகாதியா முறையை ரத்து செய்ய பரிந்துரைத்த குழுவை உருவாக்கியவர் வந்து துணைநிலை ஆளுநர். இதில் யார் வந்து இருந்தாங்கன்னா, இக்குழுவில் காந்தியடிகளுமே ஒரு உறுப்பினராக வந்து குழு உறுப்பினராக வந்து இருந்திருக்காரு. தீனகாதியா முறையை ரத்து செய்யவும் வந்து இந்த குழு வந்து பரிந்துரைத்தது. இந்தியாவில் காந்தி பெற்ற 2வது வெற்றி எது? ஆன்சர் 1918ஆம் ஆண்டு அகமதாபாத் வில் வேலை நிறுத்த போராட்டம். காந்தியடிகள் இந்தியாவில் பெற்ற 2வது வெற்றியாக எது வந்து சொல்லப்படுதுன்னா, அகமதாபாத்தில் மில் வேலை நிறுத்த போராட்டம் வந்து நடந்தது. ஸோ இதில் காந்தி வெற்றி பெற்றார் 1918ஆம் ஆண்டு. கேடா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு 1918. ரவுலட் சட்டம் என்பது பிடி உத்தரவு இல்லாமல் கைது செய்வது, விசாரணை இல்லாமல் சிறையில் அடைப்பது. இதான் வந்து ரவுலட் சட்டத்தினுடைய நோக்கம். காந்தி எந்த சட்டத்தை கருப்பு சட்டம் என அழைத்தார்? ஆன்சர் ரவுலட் சட்டம். இந்த ரவுலட் சட்டம் எப்போ வந்து கொண்டு வரப்பட்டதுன்னா 1919ஆம் ஆண்டு. காந்தி ரவுலட் சட்டத்திற்கு எதிராக எந்த வருடம் நாடு தழுவிய போராட்டத்தை வந்து அறிவித்தார்? ஆன்சர் 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி. ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் எங்கு வந்து தீவிரமடைந்தது? ஆன்சர் பஞ்சாப்ல. அதுவும் குறிப்பாக அமிர்தசரஸ் மற்றும் லாகூர் பகுதிகளில் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்தது. ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தில் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டவுடன் எங்கு நுழைய விடாமல் வந்து தடுக்கப்பட்டார்? ஆன்சர் பஞ்சாப்ல. 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி டாக்டர் சைபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் என்ற 2 உள்ளூர் தலைவர்கள் போராட்டத்திற்கு தலைமையேற்றதால் எங்கு வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர் அப்படின்னா அமிர்தசரஸ்ல. பைசாகி அறுவடை திருநாள் எங்கு வந்து கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் பஞ்சாப்ல அமிர்தசரஸ் பகுதியில் வந்து கொண்டாடப்படுது. அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக்கில் எந்த ஆண்டு பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு வந்து செய்யப்பட்டிருந்தது? ஆன்சர் 1919 ஏப்ரல் 13ஆம் தேதி. ஜாலியன் வாலாபாக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பொதுக்கூட்ட நாள் எந்த திருநாளாக வந்து இருந்தது? ஆன்சர் பைசாகி திருநாள். இந்த பைசாகி திருநாள் யாருடைய திருநாள்னா சீக்கியர்களினுடைய அறுவடை திருநாளாக வந்து கொண்டாடப்படுது. ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் ஜாலியன் வாலாபாக்கில் கூடியதை அறிந்த பீரங்கி மற்றும் ஆயுதமேந்திய வீரர்களுடன் சுற்றி வளைத்தவர் யார்? ஆன்சர் ஜெனரல் ரெஜினால்டு டயர். எவ்வித முன்னெச்சரிக்கையும் இன்றி துப்பாக்கிகளில் உள்ள குண்டுகள் தீரும் வரை எத்தனை மணித்துளிகளுக்கு ஜாலியன் வாலாபாக் துப்பாக்கி சூடு வந்து நடந்தது? ஆன்சர் 10 மணித்துளிகள். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடைபெற்றது? ஆன்சர் 1919 ஏப்ரல் 13. ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமாக இருந்தவர் ஜெனரல் ரெஜினால்டு டயர். ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் அதிகாரப்பூர்வமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை 379 பேர்.
படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகு எப்பகுதி மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் தவளவிடப்பட்டார்கள்? ஆன்சர் அமிர்தசரஸ்ல. எந்த சட்டம் அறிவிக்கப்பட்ட பிறகுனா படைத்துறை சட்டம். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் துறந்த பட்டம் எது? ஆன்சர் வீர திருமகன். அவருக்கு அளிக்கப்பட்ட நைட்வுட் வீர திருமகன் என்ற பட்டத்தை. ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தி திரும்பி கொடுத்த பதக்கம் எது? ஆன்சர் கெய்சர் ஹி ஹிந்த் பதக்கம். முதலாவது உலகப் போர் எப்போது முடிவுக்கு வந்தது? ஆன்சர் 1918ஆம் ஆண்டு. இஸ்லாமிய மத தலைவர் என உலகம் முழுவதும் போற்றப்படும் கலீஃபா எந்த நாட்டை சேர்ந்தவர்? ஆன்சர் துருக்கி. முதல் உலகப் போருக்கு பின்பு துருக்கியில் கலீஃபா அதாவது இஸ்லாமியர் மத தலைவரான கலீஃபா கடுமையாக நடத்தப்பட்டார். அவருக்கு ஆதரவாக எழுந்த இயக்கம் தான் கிலாபத் இயக்கம். எங்கன்னா துருக்கியில. கிலாபத் இயக்கத்தை தோற்றுவித்தவர்கள் மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சௌகத் அலி என்னும் சகோதரர்கள். காந்தி எந்த இயக்கத்தை இந்து முஸ்லிமை இணைக்க ஒரு வாய்ப்பாக கருதி ஆதரவு தந்தார்? ஆன்சர் கிலாபத் இயக்கத்தை. 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆன்சர் மகாத்மா காந்தி. அல்லாஹி அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லிம் வாழ்க ஆகிய 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்தவர் மௌலானா சௌகத் அலி. 1920ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி கிலாபத் குழுவின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? ஆன்சர் அலகாபாத்தில். இக்கூட்டத்தில் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கம் ஏற்றுக்கொண்டது. கிலாபத் இயக்கம் எப்போது முடிவுக்கு வந்தது? ஆன்சர் துருக்கியில் இருந்த கலீஃபா அலுவலகம் மூடப்பட்டதை அடுத்து முடிவுக்கு வந்தது. ஒத்துழையாமை இயக்கம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1920 ஆகஸ்ட் 1. 1920 செப்டம்பர் மாதம் எங்கு நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது? ஆன்சர் கல்கத்தா. ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் எந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு. தலைமை வகித்தவர் சேலம் சி விஜயராகவாச்சாரி. 1922ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் எங்கு அறிவித்தார்? ஆன்சர் பர்தோலிலா. சௌரி சௌரா நிகழ்வு எப்போது நடைபெற்றது? ஆன்சர் 1922 பிப்ரவரி 5 உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூரில் நடைபெற்றது. சௌரி சௌரா நிகழ்வுனா என்ன அப்படின்னா, சௌரி சௌரா கிராமத்தில் தேசியவாதிகள் நடத்திய பேரணியில் கூட்டத்தில் கலவரம் ஏற்பட்டது. அதில் காவல் நிலையத்தை தீயிட்டு கொளுத்தினர். இதில் 22 காவலர்கள் உயிரிழந்தனர். இதான் சௌரி சௌரா நிகழ்வு. இந்த நிகழ்வு தான் 1922ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெற்றது கோரக்பூர்ல. ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி திரும்ப பெற காரணம் சௌரி சௌரா நிகழ்வு. சௌரி சௌரா நிகழ்வின் போது கைது செய்யப்பட்ட காந்தி எப்போது விடுதலை செய்யப்பட்டார்? ஆன்சர் 1924ஆம் ஆண்டு. சட்டப்பேரவையில் பங்கேற்று ஆங்கில அரசு ஆதிக்கத்தை வீழ்ச்சியடைய செய்ய வேண்டும் என விரும்பியவர்கள் சிஆர் தாஸ், மோதிலால் நேரு. காந்தியடிகளை தீவிரமாக பின்பற்றி மாற்றத்தை விரும்பாதவர்களாக அரசுடன் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடர விரும்பியவர்கள் யார்? ஆன்சர் வல்லபாய் பட்டேல் மற்றும் ராஜாஜி. சுயராஜ்ய கட்சி யாரால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் சிஆர் தாஸ் மற்றும் மோதிலால் நேருவால் 1923ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்தியாவின் பேரரசு அதாவது இம்பீரியல் இந்தியாவின் பேரரசு சட்டப்பேரவை மற்றும் பல்வேறு மாகாண சட்டப்பேரவைகளில் பெரும் எண்ணிக்கையில் இருந்த எந்த கட்சியினர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர்? ஆன்சர் சுயராஜ்ய கட்சி. சுயராஜ்ய கட்சியினர் தேசியவாத கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல எதை ஒரு மேடையாக பயன்படுத்தினர்? ஆன்சர் சட்டப்பேரவையை. யாருடைய மறைவுக்கு பிறகு சுயராஜ்ய கட்சி முடிவுக்கு வந்தது? ஆன்சர் சிஆர் தாஸ். சிஆர் தாஸ் மறைந்த ஆண்டு 1925. சுயராஜ்ய கட்சி எப்போது அதிகாரப்பூர்வமாக சட்டப்பேரவையில் இருந்து விலகியது? ஆன்சர் 1926.
மாகாணங்களில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்த சட்டம் இது. ஆன்சர் 1919ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்திய அரசு சட்டம். 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது. என்னன்னா நீதி, பாதுகாப்பு, காவல்துறை, நீதித்துறை, நில வருவாய் மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகள் ஆங்கிலேயர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது. மாற்றப்பட்ட துறைகளில் உள்ளாட்சி, கல்வி, பொது சுகாதாரம், பொதுப்பணி, வேளாண்மை, வனங்கள் மற்றும் மீன்வளத்துறை ஆகியன இந்திய அமைச்சர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது. 1935ஆம் ஆண்டு மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு இந்த முறை இரட்டை ஆட்சி முறை முடிவுக்கு வந்தது. இரட்டை ஆட்சி முறை இந்திய அரசு சட்டத்தில் 1919ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. யார் யாரிடம் எந்தெந்த பொறுப்பு, ஆங்கிலேயர்களிடம் எது எது இருந்தது, அதே மாதிரி இந்திய அமைச்சர்களிடம் எந்தெந்த துறைகள் இருந்தது. இது நம்மளுக்கு ஊற்றுகள் கொடுத்து கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. இந்த இரட்டை ஆட்சி முறை எப்போ முடிவுக்கு வந்ததுன்னா 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம் மாகாண சுயாட்சி அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு 1935ஆம் ஆண்டு முடிவுக்கு வந்தது. மாகாணங்களில் சுயாட்சியை கொண்டு வந்த சட்டம் 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டம். சௌரி சௌரா நிகழ்வுக்கு பிறகு ஆர்வலர்களும் மக்களும் அகிம்சை போராட்டம் குறித்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று உணர்ந்தவர் காந்தியடிகள். கதர் உடுப்பதை காந்தியடிகள் யாருக்கு கட்டாயமாக்கினார்? ஆன்சர் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு. உங்கள் மாவட்டத்துக்கு செல்லுங்கள், கதர், இந்து முஸ்லிம் ஒற்றுமை, தீண்டாமை ஒழிப்பு ஆகியன பற்றி செய்திகளை பரப்புங்கள், இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று கூறியவர் காந்தியடிகள். இந்த மகாசபை யாருடைய தலைமையில் பிரபலம் அடைந்தது? ஆன்சர் மதன் மோகன் மாளவியா தலைமையில். வகுப்புவாத அரசியலில் ஈடுபட்ட இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களின் இதயங்களை ஈர்க்கும் வகையில் காந்தியடிகள் 1924ஆம் ஆண்டு எத்தனை நாள் உண்ணாவிரதம் இருந்தார்? ஆன்சர் 21 நாட்கள். ஆங்கிலேய அரசு இந்திய சட்டப்பூர்வ ஆணையத்தை எப்போது அமைத்தது? ஆன்சர் 1927 நவம்பர் 8ஆம் தேதி. சைமன் குழுவில் இடம்பெற்ற உறுப்பினர்கள் மொத்தம் 7 பேர். சைமன் குழுவை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன? ஆன்சர் இந்தியர்கள் இக்குழுவில் யாரும் இல்லாததால். சைமன் குழுவிற்கு தலைமை வகித்தவர் சர் ஜான் சைமன். சைமன் திரும்பி போ என்ற போராட்டத்தில் ஆங்கிலேயரால் தாக்கப்பட்டு உயிர் இழந்தவர் லாலா லஜபதி ராய். இந்தியாவுக்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை குறிக்கோளாக கொண்டு அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1928. 1928ஆம் ஆண்டு அரசியல் சாசனம் வரைவுக்காக திட்டம் வகுக்க யாருடைய தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டது? ஆன்சர் மோதிலால் நேரு தலைமையில். இதுவே நேரு அறிக்கை என அழைக்கப்பட்டது. மத்திய சட்டப்பேரவையில் இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து சட்ட திருத்தம் கொண்டு வந்தவர் யார்? ஆன்சர் ஜின்னா. சட்டப்பேரவையில் முஸ்லிம்களுக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று ஜின்னா கோரினார்? ஆன்சர் 1/3. இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என்று பாராட்டப்பட்டவர் யார்? ஆன்சர் ஜின்னா. 14 அம்சங்கள் அடங்கிய தீர்மானத்தை முன்மொழிந்தவர் ஜின்னா. 1929ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் யார் தலைமையில் லாகூரில் கூட்டம் நடந்தது? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு தலைமையில். 1929ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் லாகூர் கூட்டத்தினுடைய சிறப்பு அம்சங்களாக இருந்தது என்னன்னா வட்டமேசை மாநாட்டை புறக்கணிப்பது, சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குவது. 1929இல் லாகூரில் நடந்த மாநாட்டில் நாடு முழுவதும் சுதந்திர நாளாக அறிவிக்கப்பட்ட நாள் எது? ஆன்சர் 1930 ஜனவரி 26. 1930 ஜனவரி 31ஆம் நாளுக்குள் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் யாரிடம் மனு அளிக்கப்பட்டது? ஆன்சர் அரச பிரதிநிதி இர்வின் பிரபுவிடம். இர்வின் பிரபுவிடம் கொடுத்த கோரிக்கை மனுவுக்கு அரசு பிரதிநிதி பதில் தெரிவிக்காத நிலையில் காந்தியடிகள் எந்த இயக்கத்தை தொடங்கினார்? ஆன்சர் சட்டமறுப்பு இயக்கத்தை. உப்பு சத்தியாகிரகம் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1930 மார்ச் 12. காந்தி உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் எப்போது தண்டி சேர்ந்தார்? ஆன்சர் 1930 ஏப்ரல் 5ஆம் தேதி. காந்தியுடன் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் எத்தனை பேர் சென்றனர்? ஆன்சர் 78 பேர்.
காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரக பயணம் எப்போ நடந்ததுன்னா 61 வயதில் 24 நாட்கள் 241 மைல் தொலைவு வந்து நடந்தது. அவருடைய 61 வயதில் 24 நாட்களில் 241 மைல் தொலைவு வந்து பயணம் செய்தார். தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் ராஜாஜி தலைமையில் திருச்சி டு வேதாரண்யம் வரை நடைபெற்றது. வடமேற்கு எல்லை மாகாணத்தில் சத்தியாகிரக போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் கான் அப்துல் காபர் கான். செஞ்ச் அட்டைகள் என்றழைக்கப்பட்ட குடைகிட் மட்கர் என்ற இயக்கம் யாரால் நடத்தப்பட்டது? ஆன்சர் கான் அப்துல் காபர் கானால் வந்து நடத்தப்பட்டது. ஆங்கிலேய அரசு முதலாவது வன சட்டம் எப்போது நிறைவேற்றியது? ஆன்சர் 1865. சுழற்சி முறை விவசாயம் யாரால் பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் பழங்குடியினரால். எந்த ஆண்டின் இந்திய வனங்கள் சட்டத்தின்படி வனங்கள் உரிமை அரசிடம் இருந்தது? ஆன்சர் 1878ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய வன சட்டத்தின்படி. பழங்குடியினருக்கு ஆதரவாக ராம்பாவில் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியவர் அல்லூரி சீதாராம ராஜி. காந்தி உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றதால் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார்? ஆன்சர் எரவாடா சிறையில். முதலாவது வட்டமேஜை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1930 நவம்பர் மாதம் லண்டனில் முதல் வட்டமேஜை மாநாடு நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்ததால் இந்த முதலாம் வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள முடியவில்லை. மாகாணத்தின் சுய ஆட்சியுடன் கூடிய மத்திய அரசு பற்றிய யோசனையை அறிவித்தவர் பிரதமர் ராம்சே மெக்டொனால்டு. காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1931 மார்ச் 5. எந்த இயக்கத்தை ரத்து செய்துவிட்டு இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள காங்கிரஸ் கட்சி ஒப்புக்கொண்டது? ஆன்சர் சட்ட மறுப்பு இயக்கத்தை ரத்து செய்துவிட்ட. காந்தி எந்த ஒப்பந்தம் படி இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார்? ஆன்சர் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின்படி. காந்தி எப்போது இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டார்? ஆன்சர் 1931 செப்டம்பர் 7ஆம் தேதி. சிறுபான்மையினருக்கு தனித்தொகுதி வழங்குவதை காந்தியடிகள் வந்து ஏற்கவில்லை. இரண்டாவது வட்டமேஜை மாநாடு முடிந்து இந்தியா திரும்பிய காந்தியடிகள் எந்த இயக்கத்திற்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டினார்? ஆன்சர் சட்ட மறுப்பு இயக்கம். படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு எந்த நாளில் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார்? ஆன்சர் 1932 ஜனவரி 4ஆம் தேதி. மூன்றாவது வட்டமேஜை மாநாடு எங்கு வந்து நடைபெற்றது? ஆன்சர் 1932 நவம்பர் 17ஆம் தேதி. நவம்பர் 17 டிசம்பர் 24ஆம் தேதி வரை வந்து நடத்தப்பட்டது. காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் இந்த மூன்றாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டொனால்டு எப்போது அறிவித்தார்? ஆன்சர் 1932 ஆகஸ்ட் 16. தனித்தொகுதி ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் மற்றும் அதிகாரம் வழங்கவும் வாதிட்டவர் வந்து அம்பேத்கர். காந்தியடிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனித்தொகுதிகள் ஒதுக்கீட்டிற்கு எதிராக சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கிய ஆண்டு 1932 செப்டம்பர் 20. காந்தியடிகளுக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு 1932. ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் 71 எவ்வளவாக வந்து அதிகரிக்கப்பட்டது? ஆன்சர் 148. ஒடுக்கப்பட்டவருக்கான இடங்கள் எத்தனை சதவிகிதம் மத்திய சட்டப்பேரவையில் ஒதுக்கப்பட்டன? ஆன்சர் 18%. ஹரிஜனர்களுக்கான பயணம் என்ற நாடு தழுவிய பயணத்தை மேற்கொண்டவர் வந்து காந்தியடிகள். ஹரிஜன சேவை சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? ஆன்சர் மகாத்மா காந்தி. கல்வி, சுத்தம் மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றை மேம்படுத்தவும் ஒடுக்கப்பட்ட மக்களிடையே மது பழக்கத்தை கைவிடவும் பணியாற்றியவர் வந்து காந்தியடிகள். கோவாவில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் 1933 ஜனவரி 8. ரஷ்ய புரட்சி ஏற்பட்ட ஆண்டு 1917. ரஷ்ய புரட்சியால் ஈர்க்கப்பட்ட இந்திய பொதுவுடைமை கட்சி எங்கு நிறுவப்பட்டது? ஆன்சர் 1920ஆம் ஆண்டு அக்டோபர் தாஷ்கண்டில் வந்து நிறுவப்பட்டது. அக்டோபர் மாதத்தில்.
1925ஆம் ஆண்டு அகில இந்திய பொது உடைமை கட்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் கான்பூரில். இதற்கு தலைமை உரையாற்றியவர் சிங்காரவேலர். அகில இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் 1928. இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1924 கான்பூரில். இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? ஆன்சர் இந்துஸ்தான் சமதர்மவாத குடியரசு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1928. லாலா லஜபதி ராயை தாக்கிய ஆங்கிலேய காவல்துறை அதிகாரி யார்? ஆன்சர் சாண்டர்ஸ். இன்குலாப் ஜிந்தாபாத் என முழங்கியவர் பகத்சிங் மற்றும் B.K. தத்தோ. பாட்டாளி வர்க்கம் வாழ்க என கூறியவர்கள் பகத்சிங் மற்றும் B.K. தத்தோ. பகத்சிங் B.K. தத்து மத்திய சட்டப்பேரவையில் குண்டு வீசிய ஆண்டு எது? ஆன்சர் 1929. யாருடைய அசாத்தியமான துணிச்சல் இளைஞர்களின் கவனத்தை ஈர்த்தது? ஆன்சர் பகத்சிங். சிட்டாகாங் ஆயுத கிடங்கு தாக்குதலை நடத்தியவர் சூர்யா சென். 1934ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. 1930களில் பொருளாதார நெருக்கடிகளை அடுத்து வலுப்பெற்ற கட்சி பொது உடைமை கட்சி. பொது உடைமை கட்சி தடை செய்யப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1934. காங்கிரஸ் சமதர்ம கட்சி எப்போது உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1934. காங்கிரஸ் சமதர்ம கட்சியாரின் முயற்சியால் உருவானது. ஜெயபிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ் மற்றும் மினுமசானி. ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் கிடைத்துவிடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெறச் செய்வதே சுயராஜ்யம் என கூறியவர் காந்தியடிகள். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் எதுக்காகனா மாகாணங்களுக்கு தன்னாட்சி, மத்தியில் இரட்டையாட்சிக்காக. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் எந்த இயக்கத்தின் ஆக்கப்பூர்வமான வெளிப்பாடாகும்? ஆன்சர் சட்ட மறுப்பு இயக்கம். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி வாக்குரிமையானது சொத்தின் அடிப்படையில் நீட்டிக்கப்பட்டதால் மக்கள் தொகையில் எத்தனை சதவிகித மக்கள் மட்டும் வாக்களிக்கும் உரிமை பெற்றனர்? ஆன்சர் 10%. 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்ட பகுதி எது? ஆன்சர் பர்மா. சட்டமறுப்பு இயக்கத்தால் மிகவும் பலன் பெற்ற கட்சி காங்கிரஸ். 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் எந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 1935ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட இந்திய அரசு சட்டம். 1937ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டது? ஆன்சர் 11 மாகாணங்களில் போட்டியிட்டு 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றது. காங்கிரஸ் ஆட்சியில் அமைச்சர்கள் ஊதியம் மாதம் ஒன்றுக்கு 2000 ரூபாயில் இருந்து எவ்வளவாக குறைக்கப்பட்டது? ஆன்சர் 500. இரண்டாம் உலகப் போர் 3 ஆண்டு 1939. 1939 காங்கிரஸ் பதவி விலகிய காரணம் இரண்டாம் உலகப் போரில் இந்தியர்களை தவறுதலாக ஈடுபடுத்தியதால். காங்கிரஸ் அமைச்சரவை பதவி விலகிய நாளை மீட்பு நாளாக கொண்டாடியவர் முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா எப்போது முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தினார்? ஆன்சர் 1940. 1939ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் தேர்தலில் சுபாஷ் சந்திர போஸை எதிர்த்து காந்தி நிறுத்திய வேட்பாளர் யார்? ஆன்சர் பட்டாபி சீதாராமையா. 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் சுபாஷ் சந்திர போஸ். எந்த ஆண்டு வினோபாபாவே சத்தியாகிரக போராட்டத்தை முதலாக ஆரம்பித்தார்? ஆன்சர் 1940 அக்டோபர் 17. இது தனிநபர் சத்தியாகிரக போராட்டம் எனவும் அழைக்கப்படுது. காங்கிரஸை ஒரு இந்து அமைப்பு என குறை கூறிய அமைப்பு முஸ்லீம் லீக். 1933ஆம் ஆண்டு பஞ்சாப், காஷ்மீர், பலுசிஸ்தான் மற்றும் வடமேற்கு எல்லை மாகாணங்களை ஒன்றிணைத்து பாகிஸ்தான் உருவாக்க வேண்டும் என கூறியவர் ரஹ்மத் அலி. 1940ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் காங்கிரஸ் இரண்டாம் உலகப் போரின் போது இந்தியர்களின் ஆதரவை பெற சலுகையை வழங்க முன்வந்த அரச பிரதிநிதி யார்? ஆன்சர் லின் லிட்கோ பிரபு.
1940 ஆகஸ்ட் சலுகை யாரால் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் லின் லிட்கோ பிரபுவால். சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு குழுவை பிரிட்டிஷ் அரசு எப்போது அனுப்பியது? எந்த ஆண்டு? ஆன்சர் 1942 மார்ச் 22. கிரிப்ஸ் தூதுக்குழுவை திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என்று கூறியவர் காந்தியடிகள். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் என்ன ஆண்டு எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 1942 ஆகஸ்ட் 8 பாம்பே மாநாட்டில். செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை கூறியவர் காந்தியடிகள். செய் அல்லது செத்துமடி என்ற முழக்கத்தை காந்தியடிகள் எந்த மாநாட்டில் அறிவித்தார்? ஆன்சர் 1942 ஆகஸ்ட் 8 பாம்பே மாநாட்டில். நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் நமது அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என்று கூறியவர் காந்தியடிகள். காங்கிரஸ் வானொலியை நிறுவியவர் உஷா மேத்தா. 1942 வரை இந்த காங்கிரஸ் வானொலியானது வெற்றிகரமாக செயல்பட்டது. காங்கிரஸை விட்டு விலகிய யார் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார்? காங்கிரஸை விட்டு விலகிய யார் வீட்டு காவலில் வைக்கப்பட்டார்? ஆன்சர் சுபாஷ் சந்திர போஸ். 1941 மார்ச் மாதம் சுபாஷ் சந்திர போஸ் வீட்டு காவலில் இருந்து மாறு வேடம் அணிந்து தப்பி எங்கு சென்றார்? ஆன்சர் ஆப்கானிஸ்தானுக்கு. 1943 பிப்ரவரி மாதம் நீர்மூழ்கி கப்பலில் சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சென்றார்? ஆன்சர் ஜப்பானுக்கு. ஆசாத் ஹிந்த் பாத் என்ற இந்திய தேசிய இராணுவம் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் மோகன் சிங். இந்திய தேசிய இராணுவம் உருவாக ஆதரவாக இருந்தவர்கள் மலாய் பர்மாவில் இருந்த இந்திய போர்க்கைதிகள். சுபாஷ் சந்திர போஸ் எங்கு இந்தியாவினுடைய சுதந்திர இந்தியாவினுடைய தற்காலிக அரசாங்கத்தை நிறுவினார்? ஆன்சர் சிங்கப்பூரில் இருந்து கொண்டு. தில்லி சலோ தில்லிக்கு புறப்படு என்ற முழக்கத்தை கூறியவர் சுபாஷ் சந்திர போஸ். இந்திய தேசிய இராணுவ படையின் படைப்பிரிவு மொத்தம் 3 இருந்தது. இந்திய தேசிய இராணுவத்தில் படையில் என்னென்னா காந்தி பிரிகேட், நேரு பிரிகேட், ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேட். ராணி லக்ஷ்மிபாய் பிரிகேட் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர் கேப்டன் லக்ஷ்மி செகல். 1947 பிப்ரவரி மாதம் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் எங்கு கிளர்ச்சி செய்தனர்? ஆன்சர் பம்பாயில். பம்பாயில் இருந்து வேறு நிலையங்களுக்கு பரவிய இந்த கிளர்ச்சியில் எத்தனைக்கும் மேற்பட்ட மாலுமிகள் ஈடுபட்டனர்? ஆன்சர் 20,000க்கும் மேற்பட்ட மாலுமிகள். வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? ஆன்சர் 1945 ஜூன் 14. பிரிட்டனில் நடைபெற்ற தேர்தலில் தொழிற்கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிரதமரானவர் கிளமெண்ட் அட்லி. இவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்த போது பிரிட்டனில் பிரதமராக இருந்தவர் கிளமெண்ட் அட்லி. அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்றவர்கள் ஃபோத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாரோ ஃபோர்டு கிரிப்ஸ், எவி அலெக்சாண்டர். ஜின்னா எப்போது நேரடி நடவடிக்கை நாள் என அறிவித்தார்? ஆன்சர் 1946 ஆகஸ்ட் 16. இந்து முஸ்லிம் மோதல்கள் மிகவும் பாதிப்படைந்த மாவட்டம் வங்காளத்தினுடைய நவகாலி மாவட்டம். ஜவஹர்லால் நேரு தலைமையில் இடைக்கால அரசு எப்போது அமைக்கப்பட்டது? ஆன்சர் 1946 செப்டம்பர் மாதம். இடைக்கால அரசின் முஸ்லிம் லீக் எப்போது இணைந்தது? ஆன்சர் 1946 அக்டோபர் மாதம். இந்தியா பாகிஸ்தான் எல்லையை பிரித்து கொடுத்தவர் யார்? ஆன்சர் ராட்க்ளிஃப். இந்தியா பாகிஸ்தான் ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும் பொறுப்புடன் இந்தியாவிற்கு அரச பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவர் மவுண்ட்பேட்டன் பிரபு. மவுண்ட்பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1947 ஜூன் 3. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 1947 ஜூலை 18. பாகிஸ்தான் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் ரஸ்மத் அலி. இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தி அவர்களை ஈர்க்கும் வகையில் காந்தியடிகள் செய்தது 21 நாள் உண்ணாவிரதம். 1930 இந்திய பொது உடைமை கட்சி வலுப்பெற காரணம் பொருளாதார பெருமந்தம். வரிகுடா இயக்கம் போராட்ட விளைவாக இந்திய பயணத்தை ரத்து செய்த ஆங்கிலேய இளவரசர் யார்? ஆன்சர் வேல்ஸ். 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது
காந்தியடிகள் எங்கு இருந்தார்? ஆன்சர் நவஹாலி. வங்காளம் மாநிலத்தில் இருக்க நவஹாலியில் வந்து இருந்தார். நேருவின் இடைக்கால அரசில் நியமிக்கப்பட்ட முஸ்லீம் லீக் பிரதிநிதி யார்? ஆன்சர் லியாகத் அலிகான். இவங்க நிதி உறுப்பினராக வந்து இருந்தார். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்க தேசியம் காந்திய காலகட்டம் பாடத்தில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம ரிவிஷன் வந்து பண்ணோம். ஸோ ஆல்ரெடி இதே மாதிரியே நம்ம ரிவிஷன் வீடியோஸ் வந்து சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோக்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் ரிவிஷன் வீடியோஸ் அண்ட் டெஸ்ட் வீடியோஸ் வந்து வரப்போகுது. ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.